டிராமாக்காரங்க தான் ஒரு காலத்துல சினிமாவில் வந்து கொடிகட்டி பறந்தவங்க. நடிகர் திலகம் சிவாஜிலேருந்து ஆரம்பிச்சு சோ, ஜெயலலிதா, நாகேஷ், விசு, கே பாலச்சந்தர் சார், நீங்க யாரை வேணாலும் எடுங்க, டிராமாலேருந்து தான் சினிமாவுக்கு வருவாங்க. இன்னைக்கு தான் இது மாறி யூடியூப்ல 10,000 வியூ வந்துருச்சுன்னா சினிமாவில் நடிக்கலான்னு போயிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா வேற மாதிரி ஆயிடுச்சு. டிராமாங்கிறது அப்படி சோஷியல் மீடியாவா மாறிடுச்சு அந்த மாதிரி. அப்படி இல்லை, டிராமா தான். இன்னைக்கும் 2 மணி நேரம் டிராமா பார்க்க நல்ல கும்பல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. எங்களுக்கு டிக்கெட் வித்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த டிராமா நலிஞ்சு போச்சு, டிராமா செத்து போச்சுன்னு சொல்றவங்க எல்லாம் தான் பாவம். அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கும். ஏன்னா நாங்கள் 3வது தலைமுறை. எங்க டீம்ல முக்காவாசி நடிக்கிற பசங்க யங்ஸ்டர்ஸ் தான். எங்க நாடகங்களை பார்க்கவும் யங்ஸ்டர்ஸ் வராங்க, டிக்கெட் வாங்கிக்கிட்டும் வராங்க. சில டைம் சபா ஷோஸ் ஃப்ரீயாகவும் போடுறோம். எல்லாமே இட்ஸ் மிக்சர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ட்ராமா நலிஞ்சு போயிடுச்சு, ட்ராமா மொத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அப்படி அழிஞ்சு போயிடுதுன்னா எங்கள் தந்தையோட நாடக குழு 73வது வருஷம் கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ அழிஞ்சு போயிருந்தால் அந்த அளவுக்கு அந்த கலையை காப்பாற்ற முடியாது. 1. 2வது, ட்ராமாலேருந்து வர கலைஞர்கள் சினிமாவில் உபயோகப்படுத்தினால் சினிமாக்காரங்களுக்கு செலவு மிச்சம். ஏன்னா நாங்கள் ரீடேக் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு ப்ராம்ப்டிங் தேவையில்லை. என்ன மாதிரி ஷாட் வச்சாலும் அந்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நடிக்க தெரியும். இதெல்லாம் நாடகத்தில் கற்றுக்கிற பயிற்சி.